நியூ கிராண்ட் விட்டாரா வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் அப்படியே சென்னையில் வந்து டெலிவரி எடுத்து இங்கே கொண்டு வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா சென்னை வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறது இல்லை. அது நம்ம நிறையா கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்போம். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கூட கேட்குறாங்க. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஏதாவது சின்ன சர்வீஸு, ஏதாவது சின்ன ஒர்க், ஏதாவது ஃபியூஸ் போயிடுச்சு, ஏதாவது சின்ன விஷயம்னா கூட நம்மளுக்கு அங்கே சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது போக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஷாப்பில் போனாலும் நம்ம பண்ணியிருக்க ஒயரிங்கோ அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் நம்ம மேக்ஸிமம் சென்னை வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறது இல்லைன்னே நம்ம சொல்லி முடிச்சிடுறோம் அப்படியே. அதனால தான் எடுக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, அப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிற கிடையாது. ஸோ அதுலையும் தாண்டி சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்ம ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொண்டு வந்து விட்டு தான் இந்த வண்டி கிராண்ட் விட்டாரா. அண்ட் அது போக இன்னொரு வண்டியும் நம்மளுக்கு வருது. இன்றைக்கி சென்னையிலேருந்து இப்போ இன்னொரு வண்டி ப்ரீஸா ஒன்று வருது. ஸோ இந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி லாங் டைமாக வெயிட் பண்ணி, இல்லை எனக்கு நாங்கள் எல்லாமே தேடி பார்த்துட்டேன், நம்மளே நிறைய கடை சென்னையில் ரெஃபர் பண்ணோம், பட் கஸ்டமர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் உங்ககிட்டே பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைனாலுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஓவர் கேர் எடுத்து இந்த வண்டியை எந்த பிரச்சனையுமே கஸ்டமருக்கு வராமல் மேக்ஸிமம் எல்லாமே 99% ஓஇ ப்ராடக்ட்ஸை நம்ம மாற்ற போகிறோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஹைப்ரிட் ப்ளஸ்க்கு இந்த வண்டியை மாற்ற போகிறோம். ஸோ இந்த வண்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட் ப்ளஸோட இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லாமே மாற்றுறோம். ஸோ வாங்க என்னென்ன ஃபஸ்ட்டு பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வண்டி பிளைன் பேஸ் சிக்மா வண்டி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்து யூஸ்வலி நம்ம எடுத்துகிட்டு லேசர் ஃபோக்கஸ் போடுவோம், அது பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் வீல், ஒரிஜினல் அலாய் வீல் பண்ண போகிறோம். தென் ரூஃப் ரெயில்ஸு, தென் ரெயின் வைசரு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸு எல்லாமே பண்ண போகிறோம். தென் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட் ப்ளஸ்க்கு மாத்திரம். நம்ம இதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். டோர் பேட் மாதிரி கொண்டு ஹைப்ரிட் ப்ளஸோடதே வாங்கி மாற்றிருப்போம். அந்த கான்செப்ட் அப்படியே இந்த வண்டிக்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த டோர் பேடை கழட்டிட்டு ஹைப்ரிட் ப்ளஸோட டோர் பேட் பண்ண போகிறோம். டேஷ்போர்ட்ஸு, ஸ்டீரிங்கு, அதுக்கப்புறம் சீட்ஸு எல்லாமே கம்ப்ளீட் இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ப்ளஸ்க்கு மாற்ற போகிறோம். தென் வந்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஆடியோ கேட்டிருக்காங்க வித் 360யோட. ஸோ அதனால் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் 360 டேம்பிங்கு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் காம்பனன்ட்ஸு, தென் ஆம்ப்பு, ப்ராசரு எல்லாமே டோட்டலாக பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச் குவாலிட்டிக்கு கஸ்டமர் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆடியோ எல்லாமே லைட்டிங்லேருந்து ஃபுல் டாப், அதாவது சன்ரூஃப் தவிர மீதி எல்லா ஃபியூச்சர்ஸும் இந்த வண்டியில் வந்துடும். பேனராமிக் மட்டும் இல்லை. ஸோ பேனராமிக் தவிர இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டு வர போகிறோம் டோட்டலாக. ஸோ அந்த வண்டியே டோட்டல் கம்ப்ளீட் கன்வர்ஷன் ஒரு ஹை ஹேண்டுக்கு பண்ணியிருக்கோம். நிறைய விட்டாரா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இந்த வண்டியும் நம்ம கம்ப்ளீட்டாக, பட் வெளியே சென்னையிலேருந்து வந்திருக்கனால கஸ்டமருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து ஃபியூச்சர்ஸ்லேயும் எந்த விதமான இஷ்யூஸும் வராத அளவுக்கு நம்ம பக்காவாக நீட்டாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே 99% ஓஇயாகவே நம்ம மேக்ஸிமம் மாற்ற போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நடுவில் ஒர்க்கிங் வீடியோஸ் எல்லாமே போட்டு நம்ம ஆஃப்டர் ஒர்க்கிங்கும் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இப்போ டேம்பிங்லாம் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஜெயல் மாட்டிட்டோம், ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மாட்டிச்சு போயிட்டுருக்கு பாருங்க. இதில் இந்த சைடு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சு டோர் பேடே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹைப்ரிட் ப்ளஸ்க்கு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர் ராப், பக்கா லெதர் ராப்பு வித் கிளாஸி பிளாக்கோடு வந்துடும். எல்லாமே இந்த கோல்டன் தீம்லாம் வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கிராண்ட் விட்டாரா. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்டுக்கு ஈக்குவலாக மாடிஃபிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இந்த அசூமோட லேசர் ஃபோக்கஸ் லைட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதோட ஃபோக்கஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நைட் எப்படி இருக்குங்கிறதும் காமிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஇயோட மார்ஜூன் ஜென்யூன் அலாய் கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் சைடு இண்டிகேட்டர் பேட்ச் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த இண்டிகேட்டர் பேட்ச் அழகாக இருக்கணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமரா, ரூஃப் ரயிலு, மிரர்லேயே 360 டிகிரி கேமராவும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ பக்காவாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் விண்டோ கார்னிஷு, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூஃப் ரயிலு சைடில் பாருங்கள் அந்த லுக் அப்படியே ஒரு டாப் லுக் கொண்டு வந்துட்டோம். சைட் டோர் பீடிங், விண்டோ கார்னிஷு, ரூஃப் ரயிலு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. அண்ட் ஒரிஜினல் டாப் அண்ட் அலாய் மாதிரியும் பண்ணிட்டோம். அண்ட் பேக் சைடு ஆல்சோ இந்த ரிஃப்ளெக்டர் லைட்ஸு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஸோ பேக் ஆல்சோ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவுட்டர் லுக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போது இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்கியோவில் 1800 9 இன்ச்சு
ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்டு எல்லாமே இருக்கும், 5.1 சேனல் அவுட்டு. தென் அதுக்கப்புறம் 4K டிஸ்பிளே. இது எல்லாமே உங்களுக்கு இது வந்து டாப் அண்ட் நாட்ச்சில் வந்துடும். தென் அதுலேயே 360 ஆன்கேயோட 360 கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் JL காம்பனண்ட்டே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் முஸ்வேல டிஎஸ்பி கம் ஆம்ப். ஸோ 4 சேனல் ஆம்பும் இருக்கும், இதுலேயே டிஎஸ்பியும் இருக்கும். ஸோ அது கஸ்டமருக்கு ஒரு பேசிக் ஆடியோ செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம் ஆப்டிக்கல் அவுட்புட்லேயே. தென் அசூமோட லென்ஸ் கஸ்டமரோட ஒரிஜினல் லென்ஸை எடுத்துட்டு அசூமில் Z3 லென்ஸ் கஸ்டமருக்கு 3rd சீரிஸ் லென்ஸ் லேட்டஸ்ட் மாடல் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. தென் ஃபிஎம் ஹாரன் பண்ணிட்டோம். வண்டி ஃபுல்லாகவே டாக்டர் ஆர்டெக்ஸ் இரிடியமில் டேம்ப் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கிற செட்டப் பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே பண்ணிட்டோம். தென் இதுக்கப்புறம் இதோட ரிஃப்ளெக்டர்ஸ் காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், அழகாக கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்டர் மாட்டியாச்சு. ஸோ இண்டிகேட்டர், பார்க்கிங் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும், ரிவர்ஸில் இருந்து எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு இந்த தீம் செட்டப்பை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு பேசிக்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவல் ஆடியோ செட்டப். கஸ்டமர் கேட்டால் கஸ்டமர் இதுவே போதும் அப்படின்றார். ஸோ இந்த ஆடியோ செட்டப் பண்ணி பக்காவாக டிஸ்பிளே, 360 லென்ஸு, டேம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டோர் பேட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். கஸ்டமரோட டோர் பேடை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஹைப்ரிட் ப்ளஸோட டோர் பேடை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெதர் ரேப்பு, பார்த்தீங்கன்னா இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷு, தென் இந்த கோல்டன் தீமோட அப்படியே வந்துடும். ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு இந்த டோர் பேடே சேஞ்ச் பண்ணிட்டோம் டாப் அண்டோடது. அதே மாதிரி ட்வீட்டர் கவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் இன்சைடும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹைப்ரிட் ப்ளஸ் தீம் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஸோ ஸ்டீரிங்கு, தென் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ்ஸு எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக டோட்டலாக பண்ணிட்டோம். தென் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் வித் அந்த கோல்ட் ஸ்டிச் அந்த தீம்லேயே கொண்டு வந்தாச்சு. ஃபுல் பிளாக்ல தான் கஸ்டமர் கேட்டார். ஸோ ஃபுல் பிளாக்ல வித் கோல்ட் ஸ்டிச் அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். டோட்டலாக பண்ணியாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா. அண்ட் பேக் சைடும் பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லாகவே ஃபுல் பிளாக் வித் அந்த கோல்ட் ஸ்டிச்சில் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இதில் வந்து அந்த சார்ஜிங் கிட், பேக் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிட் வராது, அது இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. தென் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் யூஎஸ்பி வராது. ஸோ அந்த யூஎஸ்பியும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரிஜினல் ஜென்யூன் மாருதியோடதே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஹெட்லைட்டில் லேசர் ஃபோக்கஸ் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இங்கே இந்த ஃபாக் ஆன் ஆஃப் சுவிட்சும் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டீரிங் பாருங்கள், நல்ல செம லுக்காக இருக்கும், நல்ல லுக் இருக்கும். இது ஃபுல்லாகவே டாப் அண்டோட ஒரிஜினல் ஸ்பெஷல் எடிஷனோட இது டீகட்லேயே வரும் உங்களுக்கு நம்மளுக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த சென்டர் பீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் கிளாசி பிளாக்கு. தென் ஏசி வென்ஸ் எல்லாமே கிளாசி பிளாக் எல்லாமே அப்படியே பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஆன்கியோ டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4GB RAM 64 ஒயர்லெஸ் கார்டில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த 360க்காக கஸ்டமர் இது போயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வைடு, அப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து டாப்பு காரை சுற்றி, தென் பேக் வந்து டிக்கி ஓப்பன் ஆகிருக்கு இப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம் நம்ம கிளியராக. ஒரு ஃபுல் 360 கஸ்டமருக்கு பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். அண்டு ட்வீட்டர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அந்த கவர்லேயே இது பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்தாச்சு எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம லேசர் ஃபோக்கஸ் மாட்டிருக்கோம்னு சொன்னால் இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்டில் இப்போ இந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு டார்க் ஏரியாவில் காமிச்சிருந்தேன், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஏரியாவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் லோ பீம் ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் லோ பீம் கவரேஜ். ஸோ பாருங்கள், அந்த வைடாக அந்த லென்த்து பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதையும் தாண்டி ஒரு கார் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு லோ பீமே கவரேஜ் இருக்குது. இப்போது இது ஹை பீம் கவரேஜ், இது லோ பீம் கவரேஜ். ஸோ இப்போது இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த டைம் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாத்துட்டையும், போன தடவை சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த தடவை டபுள் லேசர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டபுள் லேசர் ஃபோக்கஸ்னால் என்ன அட்வான்டேஜ்னால், லோ பீம்லேயும் அந்த லேசர் ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும், ஹை பீமில் டபுள் லேசர் ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இது லோ பீமில் இருக்குது. இப்போ லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு எல்லோ ஷேட் மாதிரி ஒன்று போகும் பாருங்கள். ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு எல்லோ ஷேட் மாதிரி போகுதா. இப்போது ஹை பீம் போடுறேன் பாருங்கள். ஸோ டபுள் லேசர் ஃபோக்கஸ். ஸோ பவர் பாருங்கள். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோன்னா, ரொம்ப மிஸ்ட் அதிகமாக இருக்குது, மழை ஹெவியாக இருக்குது, அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறப்ப இந்த லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணால் பியூர் எல்லோவில் இருக்கும்.
இது பெனட்ரேட் ஆகி அப்படியே நம்மளுக்கு மிஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெயின் டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த டியூவல் லேசர் ஃபோக்கஸ். லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தது சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ். இந்த டைம் பார்த்திங்கன்னா டியூவல் லேசர். இது ஹை பீமில் அண்டு இது லோ பீமில் ஒரு ஸ்மால் சப்போர்ட்டு, ஹை பீமில் டபுள் லேசர் ஃபோக்கஸ் சப்போர்ட். ஸோ இந்த கவரேஜே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம விட்டாரா நிறையா பண்ணிட்டோம், ஏகப்பட்ட விட்டாரா பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு விட்டாரா தான். ஸோ ஹைப்ரிட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்ம 1 இயருக்கு முன்னாடியே இந்த தீம் கான்செப்டோட வண்டி லான்ச் பண்ணப்பே பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய விட்டாரா பண்ணியிருப்போம். நிறையா பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டில் நம்ம கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அதே தீம் தான் கஸ்டமர் வேணும்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்து கேட்டாங்க. ஸோ கஸ்டமர் வரதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட கால் பண்ணி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணி டைம் புக் பண்ணி கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. கரெக்டாக 1 வீக் எடுத்துக்கிட்டோம். 1 வீக் எடுத்து கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக அதே ஹைப்ரிட் ப்ளஸ் தீமை முடிச்சு கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் பண்ணணும், தீம் பண்ணணும், இந்த மாதிரி பேஸ்லேருந்து டாப் மாற்றணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம எல்லா விதமான பிராண்ட் வண்டியும் போட்டிருப்போம். எல்லா வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் அவைலபிள். ஸோ நீங்கள் அதிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே 3 நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் ஏதோ ஒன்று காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.